இருக்கிறது மஞ்சரியும் தீபக்கும் மட்டும்தான் இருக்கிறாங்க. இதில் அப்படின்னு சொல்கிறாங்க மஞ்சரி. ஏன்னா கிச்சன் போய் அவங்க பார்க்குறாங்க, பார்த்தா நம்மளுக்கு காட்டுறாங்க கேமரா. எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், டேபிளில் அந்த ஃபுட்டு அழகாக வர வரைக்கும் தான் நம்மளுக்கு சாப்பிட தோணும். ஒருவேளை அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட் போய் பார்க்கணுன்னா கூட ஒரு சிலருக்கு பயமாக இருக்கும், கிச்சன் டிபார்ட்மெண்ட் போய் பார்த்துட்டா சாப்பிட முடியாது அப்படின்னு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நிறைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸில் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிவ்யூவர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருமே உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு அந்த நீட் அண்ட் க்ளீனாக வச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷோ சொசைட்டியோட ரெப்ளிகான் வர இடத்துல அவங்க 2 சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க, ஹோட்டலில் இருக்காங்க அப்படின்னும் போது கத்துறது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஃபர்ஸ்ட். இன்னொன்று, அவங்க எந்த இடத்துல எப்போ வந்தாலும் அந்த ஏரியா நீட்டாக இருக்கணும். அது சேரை இழுத்து போட்டு அவங்க உட்காரதா இருக்கலாம், இல்லைனா வந்து ஜஸ்ட் ரிசப்ஷனில் நிற்கிறதா இருக்கலாம், இல்லை கிச்சனில் வந்து பார்க்கறதா இருக்கலாம். அப்படின்னும் போது கிச்சனில் அப்படியே இருக்குது, சமைக்க ஆரம்பிச்சிடறாங்கன்னும் போது மஞ்சரி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் பண்ணுறாங்க. எங்களுக்கு எங்கேயுமே வந்து நிற்க பிடிக்கல. அப்போ தீபக் சொல்கிறாரு, நாங்கள் இங்கே படுத்துக்கிட்டே பெட்ரூம்லேருந்து அங்கே பார்த்தா கூட எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் எங்கே சொல்கிறாரு, கேப்டனை கூப்பிட்டு, கேப்டனே வருது, மேனேஜரை கூப்பிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, காலையில் நடந்த பிரச்சனையில் பாரு எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு லுக் போயிட்டு இருக்கும்போது இவங்க பாரு மேலே இருந்த ரிவெஞ்ச், இதுதாங்க பாருக்கான ஸ்கோப்பிங். அந்த ஸ்கோப்பை அவங்க சூப்பராக யூஸ் பண்ணாங்க தான் சொல்லணும். ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, ரியாக்ட் பண்ணலை இன்னைக்கெல்லாம். ஆனால் செம்மையாக வந்து திவ்யா ட்ரிகர் பண்ணாங்க பாருவை. ஆனால் பாரு வந்து அவங்களுக்கான அந்த விஷயங்கள் எடுத்து வைக்க முயற்சி பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து திவ்யா வந்து யார்கிட்டயுமே தனக்கான கான்ஃப்ளிக்ட், நான் ஃபர்ஸ்ட் லைவ் பார்க்காதனால பார்த்தப்ப என்னாச்சுன்னா பாரு மட்டும் தான் இவங்க இக்னோர் பண்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் லைவ் வந்த அப்புறம் தான் தெரியுது இவங்க நிறைய பேர் இக்னோர் பண்ணியிருக்காங்க. யார் கான்ஃப்ளிக்ட்னு வந்தாலுமே அதை பேச தயாரா இல்லை. அதாவது சொல்லுவாங்க, இவங்க கிட்ட தான் தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள அது வந்து பாயிண்ட் அவுட் எங்க அவங்க பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல நீ என்கிட்ட பேசாத, இல்ல என்கிட்ட பேசான்னு சொல்றதுல நான் அப்புறம் பேசுறேன், இப்ப பிஸியா இருக்கு, அப்புறம் பேசுறேன், இப்படி பிஸியா இருக்கேன்னு துஷார் அவாய்ட் பண்ணிருக்காங்க, சுபிக்ஷா அவாய்ட் பண்ணிருக்காங்க, அப்புறம் கமருதீன் ஏதோ அவாய்ட் பண்ணிருக்காங்க, விக்ரம் ஏதோ சம்டைம் ஏதோ நேற்று பேசியிருக்காங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட அந்த கான்ஃபிளிக்ட் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு பிரச்சனை ஆனவுடனே இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வீடு ஃபுல்லா வந்து சீஃப் கெஸ்ட்டுக்கு இது வந்து பிளசண்டா இல்லை அப்படின்னு சொன்னோடனே பார்வை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாக நீயே பார்த்துக்கோ, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணுறேன், ஆனால் நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்பை தூக்கி அங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் இங்கே கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கேமராவில் போய் பார்க்கலாம் அவள் எப்படி பண்ணுறாளோ என்னன்னு பார்க்கலாம், ஒருவேளை நல்லா பண்ணிட்டா கிரெடிட்டை நான் எடுத்துக்கிறேன், நல்லா பண்ணலன்னா அவளை ப்ளேம் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு போய் கேமராவில் பச்சையாக சொல்கிறாங்க. ஏமா அவங்களால முடியல, இல்லை அவளை பழி வாங்கணும்னு நினச்சா அதை கொடுத்துட்டீங்க, ஒருவேளை அதில் அவள் நல்லா செஞ்சுட்டா நீங்கள் நியாயமான ஆளாக இருந்தால் என்ன பண்ணணும், பரவாயில்ல கொடுத்தோம், ஆனால் ஏதோ ஒன்று செஞ்சுட்டான்னு பிடிச்சோ பிடிக்காமையோ பேருக்காவது ஒரு அப்ரிசியேஷனை கொடுக்கணும், ரைட்டா? ஆனால் நீங்கள் கேமராவில் போய், அதுவும் கேமராவில் போய் பதிவு பண்ணுறீங்க, ரைட்டா? அவ்வளோ தைரியம் உங்களுக்கு பாரு பண்ண மாட்டாங்கன்னு, ரைட்டா? அதுதான் அந்த அந்த விஷயங்கள் எப்பவுமே நம்ம வாயில் மட்டும் ப்ரூஃப் பண்ணுறது இல்லை, அந்த எக்ஸிக்யூஷனில் வரும்போது நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் வெறும் வாய் சவடால் விடுவான்ற வார்த்தை பொய்யா போய் வாய் மட்டும் இல்லை எதுவும் ஒன்று செய்யவும் செய்கிறா அப்படிங்கிற இடத்துக்கு அது வந்து நிற்கும்னா அதுதான் எக்ஸ்ட்ரா பவர் ஆகும். அப்படிங்கிற இடத்துல பாரு அதை டக்குன்னு கையில் எடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே வந்து என்ன வாயில மட்டும் கிழிப்பாங்க, ஏன் கொடுத்துதான் பாரு, செஞ்சுதான் பார்க்குறேன், இந்த ஒரு நாள் சிஎம் கதை தான், அப்போ கொடுத்தா செய்கிறனே அப்படின்னு ஒரு கலக்கின மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாரு அதை சொதப்பிடுவாங்க. ஏன்னா பாருக்கு எல்லார் கூடயுமே அங்கே வந்து அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் ஐபிஆரா ஐஆர்பியா ஏதோ ஒன்று சொன்னாங்களே அந்த கியூசி டாஸ்கில், அது வந்து சரியா இல்லைன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க எல்லார்கிட்டையும் போய் பேசி பிரச்சனை வலிச்சுட்டு வர போகிறாங்க. ஸோ டாஸ்க்கு சொதப்புச்சுன்னா இவங்களால தான் சொதப்புச்சுன்னு இவங்களை ப்ளேம் பண்ணிடலான்றதுக்காக தான் அந்த விஷயத்த பாரு கிட்ட தூக்கி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பாருதான் உஷாராச்சே, டாஸ்க்குன்னு வரும்போது அவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியும், அதுலேயும் என்ன மாதிரி செய்யணும்னு அவங்களுக்கு பிளான் தெரியும்னும் போது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஏன்னா அவங்க பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிருந்தா ஸ்மோக்கிங் ரூமில் உட்காந்து பிரஜனும் திவ்யாவும் பேசுகிறாங்க, நேற்று திவ்யாவும் எஃப்ஜவும் பேசுகிறாங்க, இவங்க பேசுறதுலாம் போய் அந்த ஸ்மோக் ரூமில் பேசுகிறாங்க. இதுவும் வைரலாக வந்துட்டே தான் இருக்குது. ஸ்மோக்கிங் ரூமில் போய் உட்காந்து இந்த பொண்ணு பேசுறது என்ன அப்படின்னு, எங்க நீங்கள் ஸ்மோக் பண்ணணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் ஏதோ ஒன்று பேசணும் தான், திருட்டுத்தனமாக பேசணும் தான் நாங்கள் போகிறீங்க. அப்போ மைக்கு கழட்டி வச்சுட்டு வந்துட்டு பாரு பேசுகிறாங்கன்னு அவங்க மேலே அலிகேஷன் வைக்கிறீங்க. பாரு எங்கேயும் திருட்டுத்தனமாலாம் பேசலை, அவங்க மைக் மேபி சரியாக இருந்திருக்கா, சரியாக கேட்டிருக்காது, ஆனால் அவங்க வேணும்னே தான் அப்படி பேசுகிறாங்க. வேணும்னே பேசின ஒரு கும்பல் இருக்குது, குரூப்பிசம், அது பேசியிருக்கு நைட்டில். ஆனால் நீங்கள் பாரு மேலே அலிகேஷன் வச்சு அப்புறம் உங்கள் மேலே இந்த ஹோல் வீடுமே சீஃப் கெஸ்ட் வந்து சரியில்லைன்னு சொன்ன உடனே பாரு கிட்ட அந்த விஷயத்தை கொடுத்து பாரு அதை சொதப்பிடுவாங்க, கிரெடிட் வந்தால் நம்ம எடுத்துக்கலாம், தப்பு ஆனால் அவங்க மேலே பழி போட்டலான்னு ஒன்று நினச்சிங்களே, அந்த புத்திக்கு வந்தது தான் அது. தன்வினை தன்னை சுடுங்க, ஓகேங்களா? அப்போ வந்து பாரு ஓரளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல இந்த விஷம் ஆல்ரெடி ஒரு 2 விஷ பாட்டில் உள்ளே இருக்குல்ல, புதுசாக வந்து அதை விட்டுருங்க, இந்த கனி
அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுமே இன்னொன்று ரம்யா விஷம். அதுவும் இப்போ கொண்டையும் அது போட்டிருக்கிறது கொண்டையும் அந்த ட்ரெஸ்ஸும் அது நடக்கிறதும் அந்த ரிசப்ஷன். ஏமா உனக்கு ஸ்கோப் பண்ணுறதுக்கு தான் கொடுத்தது அந்த போஸ்ட், நீ ஒன்றும் ஸ்கோப் பண்ண மாதிரி தெரில. திருப்பி அந்த திருட்டு தன்னை முன்னாடி பேசுறது பின்னாடி பேசுறது நான் அதை தான் ப்ளே பண்ணிருக்கேன். அந்த விஷத்தன்மையை என்ன ஆச்சுன்னா, ஒரு இடத்துல வந்து பாரு வந்து திவ்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க. எல்லா விஷயங்களையும் வந்து லிவிங் ரூமில் கேட்குறாங்க. இந்த மாதிரி ரூடாக இருக்கீங்க, செய்கிறீங்க, இது இப்படி பண்ணுங்க, என்ன பிரச்சனை, இப்போ வந்து என்னை வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க. கேப்டன்சியில் இது மேனேஜரை வந்து சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு கேட்குறாங்க. எல்லாம் க்ளீனாக இல்லை, அப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் செய்யலாம், ஒரு லிவிங் ரூமுக்கு வாங்கன்னா நீங்கள் கூப்பிடுறீங்க ஒரு மீட்டிங்க்கு. எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் கூப்பிடுறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 1000 பிரச்சனை, கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம், டென்ஷன் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம். ஆனால் அகெயின் அதை வந்து கண்டினியூ ஆகாமல் இப்போதைக்கு இதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்ன்ற மோடுக்கு நீங்கள் போகணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கும்போது அந்த டாலரன்ஸ் லெவலில் அது அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும். நீங்கள் என்ன பண்ண, ஆமாம் லிவிங் ரூமில் வச்சு பேசினா மட்டும் வந்துடுவீங்களா, இங்கே வச்சு பேசினா மட்டும் அமைதியாக பேசினா கேட்டுருவீங்களா அப்படின்னு புலம்பிக்கினே போகிறீங்க. அப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு 4 ஹெட்டை மட்டும் தான் கூப்பிட்டு பேசுகிறாங்க. கிச்சனு, கிளீனிங்கு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்னு 4 ஹெட்டை மட்டும் தான் கூப்பிடுறாங்க. அப்போ பிக் பாஸ் சொல்கிறாரு எல்லாரையுமே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு பிக் பாஸ். ஆமாம் எல்லாருமே பிளாஸ்மாவில் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் வாய்ஸ் வந்தோடனே இவங்க புலம்பிட்டே போகிறாங்க. ஆமாம் பிளாஸ்மாவில் நின்னா மட்டும், எல்லாரையும் கூப்பிட்டா மட்டும், அப்படியே பொறுமையாக பேசினா மட்டும், இவங்க கேட்டுட்டா மட்டும் அப்படின்னு புலம்பிட்டே போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. அதுவே எல்லார் காதலுக்கும் இன்னும் அஃபண்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொருத்தராக எழுந்து கெமிலாம் எங்களுக்கு கிச்சனில் இந்த விஷயங்கள் சரியா இல்லை. இப்போ திவாகர் எழுந்து எஃப்ஜே வந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னு. ஆமாங்க நேற்றுமே பிரவீன் போனார் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. பாரு கேட்பாங்க, நீ வந்து கிளீனிங் டிபார்ட்மெண்ட் ஏன் கிச்சனுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சீஃப் கெஸ்ட்டுக்கு யார் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு தெரியல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் எங்கே பார்க்குறாங்களோ எஃப்ஜே கிட்ட பிரவீன் கிட்ட அதை சொல்லிடுறாங்க. அவங்க வந்து யார்கிட்ட சொல்லணும் நியாயமா, உள்ளே இருக்க கிச்சன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு கிட்ட சொல்லணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களே தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, இவங்களே முட்டை கெட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது. அப்படின்னும் போது திவாகர் சொல்கிறாரு, எங்கள் கிச்சன் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணல, நாங்கள் வேலை செய்யும்போது மற்றவங்க உள்ளே வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, எஃப்ஜே எல்லாம் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கெமி ஒன்று சொல்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு விஷயங்கள் வருது. ஸோ எல்லாரும் வந்துட்டு அந்தந்த விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணும்போது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. கனியும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. எங்களுக்கு ஸ்கோரிங் ஸ்கோப் இல்லை, அதுக்கு ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்கல்ல. அப்போது எல்லாத்தையும் பொறுமையாக நின்று அங்கே பேசுறதே முக்கால்வாசி பாரு தான். கெமிலாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நீங்கள் இப்படி ட்ரீட் பண்ணீங்க, அப்படி ட்ரீட் பண்ணீங்க, திவ்யா மேலாம் எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் போயிட்டாங்க. கனி கெமி எல்லாருமே பேசும்போது அந்த இடத்துல பொறுமையாக பேசுன்னு சொன்னதே பாரு தான். ஓகேங்களா. அப்போ பேசிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரும் பேசினதுக்கப்புறம் இவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கும் அஸ் அசிஸ்டன்ட் மேனேஜராக எனக்கும் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும்னா நீ பேசாத பாரு, உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லை, பேசாத, நான் அப்புறமா பேசுகிறேன். இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் மாட்டிக்குவாங்க, ரைட்டா, டாஸ்கில் இருக்காங்க. அதனால வந்துட்டு நான் பேசல, இப்போ பேசல, உங்ககிட்ட மட்டும் பேசல, அப்புறம் பேசுகிறேன் எல்லார்கிட்டையும் பேசிட்டு உங்ககிட்ட லாஸ்ட் வரேன். அப்போ வந்து எங்கட பாரு ரியாக்ட் பண்ணுறவங்களும் நான் பயந்துட்டேன், ரியாக்ட் பண்ணிட்டா திருப்பி பிரச்சனையாயிருமே, இவங்களால தான் டாஸ்க்கு போயிடுச்சுன்னு வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாரு வந்து கம்முன்னு இருந்துட்டு சரி ஓகேன்ட்டு சரி நெக்ஸ்ட் யார் கேட்கணும், அந்த பிரவீன் என்னங்க அப்படி விஷமா மாறி போயிருக்கா.